மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர கெடு இன்றுடன் முடிவடைதுங்க. வலிமை மூலம் அமைதி அப்படின்ற தனது தாரக மந்திரத்தை ட்ரம்ப் ட்விட்டர்ல பதிவிட்டிருக்கிறது உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது. மரியாதையா வழிய விடு, இல்லைனா வழியே இல்லாம செஞ்சிடுவேன். இதுதான் தற்போது வாஷிங்டன்ல இருந்து தெஹ்ரானுக்கு பறந்து கொண்டிருக்கும் அல்டிமேட் செய்தி. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு ராணுவ நடவடிக்கை தற்போது அதன் விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலைக்குள் அதை திறக்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் தரைமட்டமாக்கப்படும் என ட்ரம்ப் கர்ஜித்திருக்கிறார். அமைதி தூதுவராக தன்னை காட்டிக்கொள்ள விரும்பும் ட்ரம்ப் அதே சமயம் என் பேச்சை கேட்காவிட்டால் ஏவுகணை பேசும் என்பதில் குறியாக இருப்பவர். இன்று அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பீஸ் த்ரோட் ஸ்ட்ரென்த் என்ற வாசகம் வெறும் கோஷம் அல்ல, அது ஒரு போர் எச்சரிக்கை. அமெரிக்க பொருளாதாரம் பெட்ரோல் விலை உயர்வால தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உலக எண்ணெய் போக்குவரத்தில் 20% பங்கு வகிக்கும் ஹர்முஸ் ஜலசந்தியை மீட்க ட்ரம்ப் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதே தற்போதைய கள நிலவரம். ஏற்கனவே ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் கடற்படை நிலைகள் மீது தாக்குதல் நடந்து வருகின்றன. ஆனால் இன்றைய கெடு முடிந்தால் அது ஒரு முழு அளவிலான போராக மாறக்கூடும். ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதாக தகவல்கள் வரும் நிலையில் ஈரான் தனது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிடென்சி படைகளை திரட்டி பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா என்ற கேள்விதான் இப்போது உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் நிலைப்பாடு ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை அடையக்கூடாது என்பதில் ட்ரம்ப் மிக உறுதியாகவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நேரடியான அணுகுண்டு தாக்குதலை தற்போதைக்கு நடத்த வாய்ப்பில்லை என்றாலும் ஈரானின் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி மையங்களை அழிக்க அதிநவீன ரக குண்டுகளை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வெள்ளரசு நாடுகளுடன் கௌரவ போர், மறுபக்கம் அப்பாவி மக்களின் உயிர் பயம். ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஈகோ யுத்தம் எங்கே போய் முடியும்? அமெரிக்கா நினைப்பது போல வலிமை மூலம் அமைதி வருமா, அல்லது வலிமை காட்டும் முயற்சியில் அமைதி மொத்தமாக புதைக்கப்படுமா? பதில் இன்னும் சில மணி நேரங்களில் ட்ரம்ப் அடுத்த கிளிக்கில் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய இந்த போர் நிலவரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்கு. ஹர்முஸ் ஜலசந்தியை சுற்றிலும் தற்போது பிரஷர் அதிகரிக்கவும் செய்திருக்கிறது. பல்வேறு கப்பல்கள் அங்கு வரிசையாக காத்திருக்கின்றன. இதற்கிடையே ஹர்முஸ் ஜலசந்தி மீதான தன் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் ஈரான் அதிரடி முடிவை எடுத்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜலசந்தியை கடந்து செல்லக்கூடிய கப்பல்கள் 18 கோடி ரூபாய் தனக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தீவிரமாக நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த மோதலால் ஹர்முஸ் ஜலசந்தி கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட இருக்கிறது. இது சர்வதேச அளவில் அழுத்தத்தை அதிகரிப்பதாகவே இருக்கின்றன. இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஈரான் முடிவு செய்திருக்கிறது. அதாவது ஹர்முஸ் ஜலசந்தி மீதான தன் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த சில கப்பல்கள் அதை கடந்து செல்ல சுங்க கட்டணத்தை போல தனியாக ஒரு கட்டணத்தை வசூலிக்க ஈரான் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதுவும் சிறிய தொகை இல்லை. கப்பல்களுக்கு $2 மில்லியன், அதாவது 18.8 கோடி கட்டணம் வசூலிக்க ஈரான் முடிவு செய்திருக்காங்க. உலக கப்பல் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடங்கள்ல ஒன்றாக ஹர்முஸ் ஜலசந்தி இருக்கும் சூழ்நிலை அதை தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கும் மற்றொரு முயற்சியாகவே ஈரான் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இது குறித்து ஈரானின் நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழு உறுப்பினர் அலாயுதீன் புரூஜெட்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஈரானின் பலத்தை காட்டுகிறது. 2 மில்லியன் கட்டணம் ஈரானின் சக்தியை காட்டுகிறது. அதே நேரம் போர் காரணமாக அரசுக்கு செலவுகள் அதிகரித்துள்ளது. அதை சமாளிக்க இந்த கட்டணம் அவசியமானது. அதே நேரம் இது ஈரானின் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவதாகவே இருக்கிறது என்றார். ஹர்முஸ் ஜலசந்தியை சுற்றிலும் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு குழப்பங்கள் இருந்து வரும் சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது.
முதல்ல ஹர்முஸ் ஜலசந்தியை முடக்குவதாக ஈரான் அறிவித்திருந்தாங்க. அதே நேரம் இந்தியா உள்பட சில நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி அளித்திருந்தது. வழக்கமான கப்பல் போக்குவரத்து முடங்கியதால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் உயரத் தொடங்கியது. இதை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் உள்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் ஹர்முஸ் ஜலசந்தியில் வழக்கமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என கூட்டாக அறிக்கை வெளியிட்டன. அதாவது போரில் நேரடியாக ஈடுபட மாட்டோம் என்ற போதிலும் சரக்கு கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கை எடுப்போம் என கூறியிருந்தது. இதற்கு நடுவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் எச்சரிக்கும் கருத்துக்களை கூறியிருந்தார். அதாவது ஹர்முஸ் நீரிணை 48 மணி நேரத்திற்குள் திறக்காவிட்டால் ஈரானின் மின் கட்டமைப்பு வசதிகளை தாக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் அச்சுறுத்தினார். அவர் மேலும் ஹர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவோம், மிகப்பெரிய மின் திட்டங்களில் இருந்து தொடங்கி தாக்கி அழிப்போம் என்று அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 பங்கு இந்த நீரிணை வழியாகவே செல்கிறது. இருப்பினும் கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் கிட்டத்தட்ட அனைத்து டேங்கர் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் போரினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களையும் அச்சத்தையும் வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஹர்முஸ் ஜலசந்தி என்பது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதை அப்படின்னே சொல்லலாம். இது ஈரான் மற்றும் ஓமன் இடையே அமைந்திருக்கக்கூடிய குறுகிய நீர்வழி பாதையாகும். இதன் அகலம் 33 மைல் மட்டுமே. இது உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% அதிகமாக கொண்டு செல்லும் முக்கியமான கடல் பாதை அப்படின்னே சொல்லலாம். உலகின் மிக முக்கியமான எண்ணெய் சாக் பாயிண்டாக இருக்கின்றது. தினசரி மில்லியன் கணக்கில் எண்ணெயில் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில் இருந்து இந்த வழித்தடத்தின் வழியாக உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. வடக்கே ஈரான், தெற்கே ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. இந்த பகுதியில் அரசியல் ரீதியாக மிகவும் பதட்டமான இடமாகும். பெரும்பாலும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் புள்ளியாக திகழ்கிறது. இந்த வழித்தடத்தை ஈரான் மூடுவதாக விடுக்கும் அச்சுறுத்தல்களை சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலான வர்த்தக கப்பல்கள் இந்த பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். இது ஆழமான கப்பல் போக்குவரத்திற்கு பாதுகாப்பான பாதையாக கருதப்படுகிறது. இதன் வடக்கில் ஈரானும் தெற்கில் ஓமனின் முஷாந்தமும் அமைந்துள்ளது. இந்த இடத்தில்தான் ஹர்முஸ் தீவும் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் 1 மைல் அகலம் இருக்கக்கூடிய 2 கால்வாய்கள் கப்பல் போக்குவரத்திற்கு பயன்பட்டு வருகிறது. பாரசீக வளைகுடாவை சுற்றியுள்ள நாடுகள் திறந்த கடற்பகுதியை அடைவதற்கு ஒரே வழி இந்த இடம்தான். இது இராணுவ முக்கியத்துவம் கொண்ட பகுதியாகும். 2012 ஆண்டும் இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி 28 ஈரான் அதிபர் கொல்லப்பட்டதாக இதை அனுமதிக்கப்படல. 2026 மார்ச் 2 முதல் ஹர்முஸ் ஜலசந்தி மூடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பானது அமெரிக்காவிற்கும் உலக நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சில கப்பல்கள் சீனாவின் யுவான் நாணயத்தை பயன்படுத்தி அனுமதிக்கப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. அது மட்டுமல்ல, எரிவாயு, உரம், உணவுப் பொருட்கள், மருந்து ஆகிய அனைத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகிறது. அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் சீனாவில் யுவான் நாணயம் அறிமுகம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் சர்வதேச நெருக்கடியை சமாளிக்க முடியும் என நம்புறாங்க. இதன் மூலம் எல்பிஜி விலையும் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே செல்கிறது. இந்த சூழ்நிலையிலையும் ஒரு கப்பல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை துறைமுகத்திற்கு வந்துள்ளது. அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கப்பலின் பெயர் ஷென்லாங். இது லைப்ரரியா நாட்டைச் சேர்ந்த கப்பல். ஆனால் இதை ஓட்டி வந்தவர் இந்திய மாலுமி. இந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஏஐஎஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பயன்படுத்தி இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அனைத்து மின் விளக்குகளையும் அனைத்தையும் இருட்டாக்கி ஒருவருக்கும் தெரியாமல் இந்த கால்வாயை கடந்து வந்துள்ளனர் என்று
சொல்லப்படுகிறது. இந்த கப்பலில் மொத்தம் 29 பேர் இருந்திருக்காங்க. 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இந்த கப்பலில் வந்து இறங்கி இருக்கிறது. அந்த எண்ணெய் பேரல்களை இறக்கி வைக்க சுமார் 38 மணி நேரம் பிடித்தது அப்படின்னும் சொல்லப்படுகிறது.